சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் சும்மா செம்ம காமெடியாக போயிருக்குங்க. வீட்டுக்கு அந்த சாமியார் அம்மா வராங்க. சாமியார் வந்துன்னா அவங்க ஒரு தாண்டவம் வராங்க. அவங்க ஆறத பார்த்து முத்து டென்ஷன் ஆகி குத்து விளக்கு எடுத்து குத்த போக அந்த சாமியார் தெரிச்சு போகிறாங்க. என்ன நிலவரம் பார்க்கலாம். முத்தோட அப்பா என்ன விஜயா அந்த பூஜை ஏற்பாடுனா அதான் சொல்லியிருந்தாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு சாமியார் அம்மா வரப்போகிறாங்க. அவங்க பெரிய கில்லாடிங்க, அவங்க சொன்ன எல்லாம் நடக்குமா. இப்போ இந்த பூஜை தேவையா விஜயா? இல்லைங்க, நம்ம மனோஜ் பற்றி தான். மனோஜுக்கு இப்போ டைவர்ஸ் கேஸ் நடக்குது. அது இல்லாமல் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு உடனே முத்து, நல்ல பொண்ணா இல்லை பணங்க வீடு பொண்ணா கேட்க, ரெண்டு தான்டா சொல்லு. இந்த வீட்டில் என்ன நல்லது நடக்குன்னா அந்த அம்மாவே வந்து சொல்லுவாங்க. அதுக்கு விஜயா சொல்ல, அதுக்கு ரவி, ஏம்மா இந்த மாதிரி பூஜை விஷயம்னா வந்து ஏமா சொல்கிறேன் உனக்கு. ரவி, உனக்கும் சேர்த்து அந்த பூஜை பண்ணுற. ஸ்ருதி ஒன்று விட்டு போயிட்டால, ஸ்ருதி சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், அதுக்காக தான் அந்த பூஜை பண்ணுறேன் சொல்லும்போது ரவி, ஏம்மா ஸ்ருதி வீட்டுக்கு வராதோ நீத்துக்கிற தான் இருக்குது, இதுக்குன்னா யாருன்னா பூஜை போடுவாங்களா. உடனே முத்து, இது எல்லாருக்கும் நடக்காதுமா, 100 தான் நடக்கும். உடனே மனோஜ், டேய் உனக்குன்னா என்ன தெரியும், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்து பெரிய பெரிய பூஜை போட்டு தான் வந்து நல்ல நிலைமை வந்திருக்கான். மனோஜை கலாய்க்கிற, இது போல் விஷயத்தான் வந்து படிக்காதவங்க கிடையாது, படித்தவங்க ஏமாந்து போகிறாங்க, இவங்க ரொம்ப டேஞ்சர் சொல்லி இந்த இந்த கதையை முடிக்கிறாங்க. உடனே மீனா, எல்லாத்த விட கடல் ஒருத்தர் இருக்கான், அந்த கடல் ஒருத்தர் இருக்கா, அந்த சக்தி தான் வந்து எல்லோரும் காப்பாற்ற சொல்லும்போது ரவி, ஆமாம் நீ கரெக்டாக சொன்னீங்க, இது போல் தான் வந்து இதே எல்லாம் பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டாங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறாங்க. உடனே வீட்டில் ஒரு காலிங் பெல் சொல்லி கேட்குது. காலிங் பெல் நடிச்ச உடனே விஜய் வர்றாங்க. சாமியார் வந்துட்டாங்க. வாங்க சாமியார் அம்மா, நீங்கள் சொன்ன ஏற்பாடு பண்ணியாச்சு. உடனே முத்துவோட அப்பா, சார் விஜயா நீ பார்த்துக்கோ, நான் வெளியே போய்ட்டு வரேன். இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது, நீ போகிற மாதிரி தான் நான் வரத்துக்கு முன்னாடி போயிருக்கணும், நீங்கள் எல்லோரும் இந்த பூஜையில் கலந்துக்கணும்னு சொன்னப்போ முத்து மீனோட மாதிரி பார்க்குறாங்க. உடனே விஜயா, அம்மா எனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் ரொம்ப கெட்ட விஷயம் நடக்குது, நல்ல விஷயம் நடக்குதுன்னா என்ன பண்ணும். அப்போ தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. சாமி ஆடிக்கினே, இந்த வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா அவன் 2வது மருமகள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அவன் இந்த வீட்டை வரக்கூடாது, உன் தாலி இறங்கிடும். அது போல் சொல்லும்போது எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. முத்து டென்ஷன் ஆகி இந்த குத்துவில கேத்து துரத்தி ஓடுறாங்க. துரத்தி சாமியார் ஓட கடைசியில் அந்த சாமியார் எங்கே போய், ஆனால் சிந்தாமணி அப்புறம் தான் தெரியாது அந்த சிந்தாமணி அமைச்ச அந்த சாமியார் தான் முன்னாடியே தெரியும். இது போல் தான் இன்றைக்கி இந்த சீரியல் செம்ம காமெடியாக போயிருக்கு. இனிமேல் தான் தெரிப்பது இந்த சிந்தாமணி எப்படி இந்த விஜயை வச்சு ப்ளே பண்ண போகிறாங்கன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் 3 நாளைக்கு பார்க்கலாம் மகளே.